வணக்கம். என் பேர் பத்மா. எனக்கு 65 வயதாகிறது. எனக்கு ஒரு ஹெட் இன்ஜுரி இருக்குது. அதனால நான் ஒரு 15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். ஐம் டயபெட்டிக் ஆல்சோ. நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது, ஒரு ஹெட் இன்ஜுரியோடு இருக்கும் பொழுது, இப்போ மெட்டபாலிக் சேஞ்சஸ் வரும்பொழுது சில க்ரானிக்காக சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கும், சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அப்புறம் கொஞ்சம் மாதிரி கோல்டு வரும், இப்போ ஃபீவர் ஷாக், அந்த மாதிரிலாம் க்ரானிக்காக சில சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எனக்கு சில சமயம் யூடிஐ வரும், சில சமயம் ஒரு காஃப் அண்ட் கோல்டு எப்பயாவது ஒரு தடவை வரும். அடிக்கடி வர்றது சில சமயம் தலைவலி ரொம்ப வரும். அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் என்னுடைய யூஸ்வலாக நான் பார்க்குற டாக்டர்ஸ் கிட்டேலாம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பட் நான் டாக்டர் நிஷாவை சந்தித்தேன். ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இருந்த சில தொந்தரவுகள், சில சும்மா நம்ம ஒரு டாக்டரை பார்த்தா இப்போ நம்மளை பற்றி அப்படி எல்லாம் சொல்லணும், உடனே அவங்க நம்மளுக்கு சரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி எத்தனை வயதானாலும் அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற டாக்டர்ஸ் பார்த்தா இல்லையா. அப்படி நான் ஷி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு இந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த யூடிஐ வர்றது, அப்புறம் சில சமயம் சளி பிடிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்படி நீங்கள் வரும்போது எனக்கு சொல்லுங்கள், அப்படின்னு ட்ரை அப்படி சொன்னாங்க. அப்போ நான் அதை சாதாரணமாக தான் நினச்சேன். அப்புறம் ஒரு டைம் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ வரும்போது நான் அவங்கள சந்தித்து சொன்னேன், இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஷீஸ் அ ஹோமியோபதிஸ்ட் அண்ட் அன் யங் பர்சன் who was very clear and very clear and confident in diagnosis. And she told me, மாமி நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்களா. திங்கிங் ஒருவேளை இவங்க இப்படி இங்கிலீஷ் மெடிசன்ல இருக்காங்க, இவங்க ஹோமியோபதி சரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது போல். நான் சொன்னேன், சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா ஒரு விளையாட்டு போல் ஒரு பேசினா இது பண்ணோம். அவங்க நெக்ஸ்ட் டே என்னை பார்க்கும்போது மறக்காமல் அந்த மெடிசன் கொடுத்தாங்க. மை சர்ப்ரைஸ், நான் அதை சாப்பிட்டேன். எதாவது இப்போ ஒரு இன்ஃபெக்ஷனே வச்சுக்கோங்களேன், அதுக்கான பீயிங் டயபெட்டிக் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா சரியாக இருக்கிறது ஒரு வீக் 6 days இந்த மாதிரிலாம் ஆகும். அப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே எனக்கு பர்ஃபெக்டாக க்யூர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இப்போ நான் சொன்னேன், டாக்டர் மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது, எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்சிங்களா இதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரி நம்ம முயற்சி பண்ணுவோம்னு தான் நினச்சேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஐ ஷுட் தேங்க் ஹர் அண்ட் தேங்க் தி ஹோமியோபதி சிஸ்டம் ஃபார் திஸ் கிரேட் இன்வென்ஷன் ஆஃப் சச் மெடிசின்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு யங் டாக்டர் டயக்னோஸ்டிக்கெல்லாம் ரொம்ப பிரயாசையோடய அந்த டயக்னோசிஸ் பண்ணுறது தான். அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே எப்படியாவது உங்களுக்கு சரியாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற டாக்டர்ஸ் இந்த டயக்னோசிஸ்லேயே அவங்க அவங்களுடைய திறமையை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் நிஷா அப்படிங்கிறாங்க. எனக்கு அது சரியாக போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு இந்த டெஸ்டிமோனியில் நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ வயசானாலும் அந்த உடனே சரியாக போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ஐ தேங்க் டாக்டர் நிஷா and the God given homeopathy system.